அந்த அடியாரோட சேர்ந்து எது இதெல்லாம் நல்லது, இது இதெல்லாம் கெட்டது, இப்படி நம்ம செய்யக்கூடாது, இப்படிதான் இருக்கணுன்றது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். எனக்கு வரதுக்கு முன்னாடியே, "நீ என்ன இப்படி பண்ற, அப்படி பண்றேன்னு" சொன்னா ருத்ராட்சம் அணிஞ்சவனும், திருநீறு இருக்கத்த விட்டுட்டு ஓடி போயிடுவான். வந்தவனோட நிலையா நிக்க மாட்டான். மீண்டும் பழைய நிலைமைக்கே ஓடிடுவான். இதெல்லாம் நம்மளால இருக்க முடியாது போலன்னு சொல்லி. அவன் தவறு இழைத்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா அறியாமை தானே. இந்த உலக மக்கள் எல்லாமே அறியாமையில் இருக்கிறாங்க தவிர, அந்த தவறுன்னு அவன் ஆழ் மனசுல தெரிஞ்சு செய்றது தான் தவறு. இங்க பலரும் அறியாமையால செய்யக்கூடியது தான் தவறுன்னு நம்ம நினைச்சு கொண்டு இருக்கிறோம். அவனுக்கு உண்மையான அறிவு என்பதே தெரியல. அப்ப அது எப்படி தவறாகும்? அது ஒரு அறியாமை அவ்வளவுதான். அப்ப அந்த அறியாமை நீங்கக்கூடிய செயலாக கொஞ்சம் கொஞ்சமா மாற மாற அவன் முழுமையான சிவனடியாராக ஆகும். அதுக்கப்புறமா தான் இறைவனை ஆழமா நெருங்கக்கூடிய தன்மையெல்லாம் வந்து சேரும். அதற்கு முன்னாடியே இப்பதான் ஆரம்பிச்சிருப்பான். நீ ருத்ராட்சம் அணிகிற, திருநெஞ்சிற ஏகப்பட்டது இதை செய்யற, அதை செய்யற அவனை சொல்லி சிவத்துக்குள்ள வரவனையும் கெடுத்து ஒண்ணும் இல்லாத ஆளாக ஆக்கக்கூடிய நபர்களாக நாம் மாறக்கூடாது என்பதே என்னுடைய கருத்தாகும். கண்டிகை, ருத்ராட்சம் உன்னை சுத்தப்படுத்தக்கூடிய வழியில் கொண்டு போகுது. இதை அணிந்தாலே இவன் சுத்தம் தான், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் போகணும் அப்படி என்பது கிடையாது. இப்படி அணிந்து கொண்டு இருந்தால் அது உன்னை வழிவகுக்குது அவ்வளவுதான். உன்னை சிவநிலை அடைய அது நீ அணிய அணிய அதை அணிஞ்சுன்னு திருநீர் அணி அணி என்னன்னா உன்னை சுத்தப்படுத்தி ஒரு ஒரு பார்ட்டாக கொண்டு போய் மேலோங்கி மேலோங்கி கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு படியா தானே மேலே ஏற முடியும். நீ 10 படியில் இருக்கிற, நீ நடந்து வந்து 9 படி நீயும் நடந்து தானே வந்திருப்ப. அப்ப வந்து 1வது படியில் இருக்கிற ஆள ருத்ராட்ச திருநீர் அணிஞ்சிருக்குன்னா, பொண்ணா இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு சொல்லும்பொழுது நீயும் அந்த படியில இருந்து தான் ஒவ்வொரு படியா தாண்டி வந்திருப்ப. அப்ப நீ 10வது படியில் இருக்கிற வாசி, நீ 10வது படியில் இருக்கிற ஒரு காரணத்தால 9 படி கீழே இருக்கிற ஆள் எல்லாரையும் நீ குறை கூறக்கூடாது. நீயும் அந்த படிநிலைகளை தாண்டி தான் வருவ. அப்ப அந்த படி ஏறக்கூடிய வழிய சொல்லணும் தவிர, நீ இதை பண்ணிடி அதை பண்ணிடி நீலாம் ஒரு சிவனடியாரா இப்படி ஒரு நிந்தனையான செயல்களை செய்பவர்கள் கண்டிப்பாக வினையை மட்டுமே செய்கின்றார்கள். எந்த சிவனடியார்களையும் சரி தவறே இழைத்தாலும் அவர்கள் அறியாமையில் செய்கிறார்கள். அந்த அறியாமையானது இறைவனே அவர்களுக்கு உணர்த்தி வழி நடத்தி செல்ல போறாங்க. ஏன்னா ஒரு இடத்துல வந்து நான் தயாராயிட்டேன், நான் சுத்தமாக தயாராயிட்டேன், உடனே சுத்தம் எப்படி சுத்தமாகுவான்?